ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திருக்குறள் தான். நேற்று பார்ட் 14ன்னு சொல்லிட்டேன், சாரி, அதுலேருந்து பார்ட் 13, இன்றைக்கி தான் பார்ட் 14. இந்த வீடியோஸோட 140 குறள்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? இது எங்கே இருக்குதுன்னா 10th தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணெண்ணாம் பாடற் கியை என்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு பாடல் பாடுதுன்னா அது கூட மியூசிக் வந்தால் தான் அதுக்கு யூஸு. சரிங்களா? அது அந்த மாதிரி யூஸ். அது தனியாக அது பாடல் தனியாகவும், அதுக்கப்புறம் இப்போ சாங் தனியாகவும், மியூசிக் தனியாக தனித்தனியாக வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது, இல்லை கேட்கவும் நல்லா இருக்காது. மியூசிக்கே இல்லாத பாட்டு நல்லா இருக்குமா? நல்லா இருக்குது. அது போல் தான் நம்ம கண் இருக்குன்னா அது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்து இரக்கம் கொள்ளணும். அதனால தான் அப்படி பண்ணால் தான் அந்த கண் இருக்கிறதுக்கே ஒரு பயனே. அப்படின்னா அந்த கண் இருந்த ஒன்று தான் இரக்கம் கொள்ளலைன்னா அந்த கண் இருந்த ஒன்று தான் இல்லாத ஒன்று தான் என்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறாரு. பாருங்கள், பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன், அது போலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் என்ற மாதிரி கேட்குறாரு. ஓகே, இது எடுத்துக்காட்டு ஓமனி. ஊமை என்ன தெரியும்? போல புரிய என்ன அற்று இற்று மான கடுப்ப ஒப்ப உரலை, இந்த மாதிரி எழுத்துக்கள் வெளிப்படையாக வரும். அது மாதிரி வந்தால் ஓமேனி. அது வெளிப்படி வரும், மறைஞ்சு நின்று வந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்காட்டு ஓமனி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, செகண்ட் குறள் பாருங்கள். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குரிமை உடைத்து உலகு. இப்போது நடுநிலைமையாக நின்று கடமையே தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு தீர்வு போகிறதுப்பா, நீ ஏதாவது ஒரு டிசிஷன் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை உங்ககிட்ட டிசிஷன் சொல்லணும் போது ஒன்று பக்கம் தெரிஞ்சவன் இருக்கான், இன்னொரு பக்கம் தெரியாது. இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவன் யாருன்னே தெரியாதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தப்பு பண்ணியிருக்கான், இவன் தப்பு பண்ணல. அப்போ என்ன பண்ணணும்? ஃப்ரெண்டு தெரியாதவன்ற மாதிரி எதுவுமே நினைக்காம நடுநிலைமையாக நின்று இரக்கம் தவறாமல், யார் மேலேயும் இரக்கம் காட்டாமல், இரக்கம் தவறாமல் கடமை கரெக்டாக பண்ணினா அந்த உலகமே உனக்கு உரிமை உடையதாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு இந்த கேரக்டருக்கு இந்த உலகமே இந்த உலகமே உரிமை உடையதாக இருக்கும் என்ற மாதிரி சொல்கிறாரு வள்ளுவர். புரியுதுங்களா? பாருங்கள், நடுநிலைமையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு உலகமே உரிமை உடையதாகும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பெயக்கண்டும் நஞ்சுண்டமையர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டமையர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுமவர். விரும்பத்தகுந்த இறக்க இயல்பை கொண்டவர்கள். பிற நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதை உண்ணும் பண்பாளர் ஆவர். இப்போது ஒரு இரக்கன்ற ஒரு உயர்ந்த பண்பு இருக்கிறவங்க, அவங்க நல்லா இருக்காங்கன்றதுக்காக எனக்கு நஞ்சை கொடுத்தாலும் அது உண்ற பண்பாளர் தான் இந்த இரக்கமுடைய நல்ல பண்புடைய இரக்கமுடையவர்ன்ற மாதிரி சொல்கிறார். இப்போது இவர் ஒரு 10 பேர் நல்லா இருக்கணும், அதுக்கு எனக்கு அதான் அந்த நஞ்சுனா விஷம் கொடுத்து நான் இறந்துட்டா இன்னும் 10 பேர் நல்லா இருப்பாங்கன்னா அந்த நஞ்சை கூட விரும்பி உண்மை பண்பாளர் தான் இரக்கமுடையவர்கள் என்ற மாதிரி வள்ளுவர் சொல்ல வர்றார். ஓகேங்களா? பெயக்கண்டும் நஞ்சுண்டமையர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுமவர். விரும்பத்தகுந்த இறக்க இயல்பை கொண்டவர்கள் பிற நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்பம் பண்பாளர் ஆவர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் குறள். அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். இப்போ ஒரு செயலை முடிக்கிறதுக்கு ஒரு செயல் ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஆரம்பிச்சுட்டு அதை முடிக்க முடியாதுன்ற மாதிரி சோர்வு அடையாமல் இருக்கணும். இந்த ஒரு செயல் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமா? நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சு நல்லா தான் படிச்சுட்ருக்கோம். ஒரு கட்டத்தில் என்னடா எப்பட்றா படிக்கிறது, எப்பட்றா பாஸ் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு சோர்வு அடையாமல் அதை அந்த செயலை நான் என்னால் முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸோடு எடுத்து முடிக்கணும். ஒரு செயல் ஆரம்பித்து சென்டரில் சோர்வு அடையாது இருந்து ஒரு செயலை முடிக்கணுன்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா? புரியுதா?
ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்ற எண்ணை சோர்வடையாதிருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். அதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது எந்த சோர்வு இல்லாமல் நம்மளால் முடியாதுன்ற இது தாட் எதுவும் வராமல் நம்மளால் முடிஞ்ச நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணால் அதனால் நம்மளுக்கு பெருமை, நம்ம ஃபேமிலிக்கு பெருமை, நம்மளோட கண்ட்ரிக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணலாம் இல்லைங்களா, அதுவும் பெருமைன்ற மாதிரி பெருமை தரும்ன்ற மாதிரி சொல்ல வர்றார். ஓகே, புரியுதா? ஓகே. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. பாருங்கள், விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஆமாம் தானேப்பா. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம்ப்பா. படிக்கிறது எதுக்கு? நம்ம சுயநலத்துக்காக இருக்கலாம். அந்த சுயநலத்துலேயும் ஒரு பொதுநலம் இருக்குது, சரிங்களா? இப்போ நீங்கள் படித்து வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? மக்களுக்கு சேவை தான் பண்ண போகிறோம், சரிங்களா? அந்த சேவைன்னா அந்த விடாமுயற்சியோடு படித்து நம்ம போஸ்ட் வாங்கினா தானே அந்த சேவையே பண்ண முடியும். சும்மா போய் பண்ணிட முடியுமா? பண்ண முடியாது இல்லைங்களா? அதான் விடாமுயற்சி இருக்கிறதுனால தான் பிறருக்கு உதவுதல், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு உயர்ந்த நிலையில அடைய முடியும்ன்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். பாருங்கள், விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்கள் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலை அடைய முடியும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். முயற்சி திருவினை யாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். சரிங்களா? இப்போ முயற்சி பண்ணால் தான் ஒருவருக்கு எஜுகேஷனால் ஆகட்டும், இல்லை செல்வமாகட்டும், அப்புறம் இல்லை ஜாப் ஆகட்டும், எதுவுமே முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும். அந்த முயற்சி பண்ணும்போது நம்மளுக்கு செல்வம் பெருகும், சரிங்களா? முயற்சி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? சரி, எதுவுமே செல்வம் பெருகாது, அப்படியே இருந்தால் அப்படியே தான் இருக்கணும், வறுமையே சேரும், கஷ்டம் தான் நம்மளுக்கு வரும்ன்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். பாருங்கள், முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும், முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமையே சேரும். இது ஈஸி தான். முயற்சி திருவினையாகும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு. பொறியின்மை யாருக்கும் பழி அன்றறி வரிந்தாழ்வினை இன்மை பழி. அப்படின்னா என்னென்னா, எனக்கு 5 புலன்கள் இருக்குது. இப்போ கண், காது, மூக்கு, வாய், இந்த மாதிரி 5 புலன்கள் இருக்கும் இல்லைங்களா? அந்த 5 புலன்களை ஒன்று இல்லைன்னா கூட, ஒரு புலன் நம்மளுக்கு குறையாக இருந்தால் கூட அது உண்மையான குறை இல்லை. எது தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணாமல் இருக்கிறது தான் இழிவு. அதுதான் அவனுக்கு குறையே. 5 புலன்களில் ஒரு புலன் இல்லாமல் இருக்கிறது குறையில்லை. எது தெரிஞ்சிக்கணும்னு உலகம் சொல்வது அதை தெரிஞ்சிக்காமல் வாழ்கிறதுக்கு பேர் தான், அந்த தெரிஞ்சிருக்க ட்ரையே பண்ணாமல் முயற்சியே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் குறை. அதுதான் இழிவானது ஒருத்தருக்குன்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறாரு. பாருங்கள், 5 புலன்கள் ஏதேனும் குறை இருப்பினும் அது இழிவன்று, அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததே இழிவாகும். இதுங்களா? பொறியின்மை யாருக்கும் பழி அன்றறி வரிந்தாழ்வினை இன்மை பழி. 5 புலன்கள் ஏதேனும் குறை இருப்பினும் அது இழிவன்று, அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததே இழிவாகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளா துணுற்றுபவர். ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளா துணுற்றுபவர். அப்படின்னா என்னென்னா, சோர்வில்லாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையை தோற்கடித்து விட்டுடுவார். அப்படின்னா என்னென்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கோமே. நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்ருக்கோம்ப்பா, சரிங்களா? எனக்கெல்லாம் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவேன்ற தாட்டும் நல்லா பயங்கரமாக படிச்சுட்ருக்கேன், சரிங்களா? எனக்கு எந்த நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா படிச்சுட்ருக்கேன். நான் அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது சென்டரில் சில தடங்கள்லாம் வருது. இப்போ திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வருது, சரிங்களா? அதுக்கப்புறம் திடீர்னு அர்ஜென்ட்டான ஒர்க்கு வெளியே போகணும் ஒரு நாள், என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி என்னோடய ஸ்டடி முடிச்சிடுவேன், சரிங்களா? அந்த திடீர்னு வர்ற அந்த சோதனைகள்னு சொல்லலாம், இல்லை தடைகள்னு சொல்லலாம். அந்த தடைகளில் நான் ஈஸியாக டேக்கிள் பண்ணி வின் பண்ணிட்டு போயிடுவேன்ற மாதிரி தான் சொல்கிறேன். அந்த ஈஸியாக வின் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன தடைகளெல்லாம் அவங்கள பாதிக்காது. எப்போது நான் சோர்வே இல்லாமல் நல்லா முயற்சி பண்ணிட்டு நல்ல கான்ஃபிடென்ஸோடு நல்லா படிச்சுட்டு இருக்கேன்னும் போது, சரிங்களா? அதை தான் சொல்ல வரேன். இது ஒரு வேர்ட் படிங்க, புரிஞ்சிடும். சோர்வில்லாது முயற்சி செய்வோர். சோர்வில்லாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு, நான் ஒரு செயல் செய்யணும் படிக்கிறேன், அதுக்கு இடையூறாக வரும் முன்வினைனா அது இடையூறாக வர ஏதாவது ஒரு தடங்கள், முன்வினையை தோற்கடித்து வெற்றியடைவார். நீங்கள் குரல் பாருங்கள். ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளா துணுற்றுபவர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார் கடிக்கிய கோடி உண்டாயினும் இல். சரிங்களா? இப்போது ஒருத்தர்கிட்ட ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார், அவர்கிட்ட கோடியாக பணம் இருக்குப்பா, கோடியாக பணம் இருக்குது. அதை ஒன்று அடுத்தவங்களுக்கு கொடுத்து அடுத்தவங்க சந்தோஷப்படுறத பார்க்கணும், இல்லை தானாவது அனுபவித்து நல்ல சந்தோஷமாக இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் வாழ்கிறவங்க வாழ்க்கை எப்படின்னா,
அது அந்த மாதிரி கோடி கோடி அவங்ககிட்ட பொருள் இருக்குது. அப்படி இருந்தும் அதனால் ஒரு யாருக்கு அவனுக்கும் யூஸ் இல்லை, அதுக்கப்புறம் அவனை சார்ந்து இருக்கிற யூஸ் இல்லை, அவன் நாட்டில் இருக்க யாருக்குமே யூஸ் இல்லை. அதனால அந்த செல்வத்தினால யாருக்குமே பயன் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். ஒன்று அந்த பண்பு இல்லாதவங்க யார், பிறருக்கு கொடுக்கவும் மாட்டாங்க, தானும் அனுபவிக்க மாட்டாங்க சொல்லுவாங்கள்ல. அது நம்ம ஊர் சைடில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஓகே பாருங்கள், கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கடிக்கிய கோடி உண்டாயினும் இல், பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் அடுக்கடுக்காய் பல கோடி பொருள்கள் பெற்றிருந்தாலும் அதனால் பயன் இல்லை, எதுவுமே யூஸ் இல்லை. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு என்னென்னா, பிறருக்கு உதவி செய்யாதது. இப்போ எப்படின்னா, அதே மாதிரி தான் மேலே சொன்ன மாதிரி தான். இப்போ ஒருக்கிட்ட செல்வம் இருக்குது, சரிங்களா, ஒரு செல்வம் இருக்குது. அந்த செல்வத்தை வந்து இப்போ ஒரு செல்வந்தர் இருக்கார், இவர் வந்து பிறருக்கு உதவி செய்ய மாட்டார், சரிங்களா. இவர் வந்து யாருக்கு உதவி செய்கிறதில்ல, மற்றவங்க வந்து இவங்களை விரும்பவும் மாட்டாங்க, சரிங்களா. மற்றவங்க வந்து இவங்களை விரும்ப மாட்டாங்க. 2 பாயிண்ட் தான். இவர் யாருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார், மற்றவங்களும் இவரை வந்துட்டு பிடிக்காது. இவர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதில்ல, யாரும் பார்க்குறதில்லன்ற மாதிரி மற்றவங்களுக்கு இவரை பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட ஒரு அந்த அமௌண்ட்டு பணம் செல்வம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஒரு நடுவூரில் ஒரு பழம் நல்லா காய்ச்சி தொங்குதுப்பா, நல்லா சிவப்பு கலரில் நல்லா காய்ச்சிட்டு அப்படியே மினுமினான்னு இருக்குது. ஆனால் அது என்ன மரம், ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்டா செத்துருவோம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பழம், சரிங்களா. அப்போ அந்த செத்துருவோம்னு நினச்சி யாராவது போய் அந்த பழத்தை சாப்பிடுவாங்களா? யாருமே சாப்பிட மாட்டாங்க, சரிங்களா. அதனால் அங்கே ஒரு மரம் இருக்கிறது வேஸ்ட்டு தான், அதில் இருக்கிற பழமும் வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி தான் ஒருத்தர்கிட்ட இருக்கிறது அந்த தான் உதவி செய்யாமலையும் வச்சுருக்கிற அந்த பணம், அந்த நடுவூரில் அந்த மரம் வளர்ந்ததை போல தான் அன்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். அந்த மரத்தினால எப்படி யாருக்குமே யூஸ் இல்லையோ, அதே மாதிரி அவர் வச்சுருக்கிற பணத்தினாலையும் செல்வத்தினாலையும் யாருக்கும் ஒரு யூஸுமே இல்லைன்றது வந்து வள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்களேன். ஓகேங்களா, அதுதான் நான் சொன்னால இந்த கம்பேரிசன் வந்தாவே அதுக்கு பேர் உவமைன்னு நம்ம சும்மா பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த 10 குறள் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாமில் இப்போ நம்ம பேசுகிறோம்ல, எல்லாம் சொல்கிறோம், எல்லாம் இது நல்லா ஞாபகம் வரும். அதனால் பாருங்கள். அதே மாதிரி நம்ம தமிழில் வந்து ஸ்மார்ட் நோட்ஸ்ன்ற மாதிரி 6th and 10th வரைக்கும் என்னோடய ஓன் நோட்ஸாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திருக்கேன். அது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் குரு சேனல். தேங்க்யூ.